கார்டல் ஜாலிஸ்கோ நியூவா ஜெனரேஷன் உலகத்தோட மிகவும் ஆபத்தான போதைப் பொருள் கடத்தல் கும்பல். மெக்சிகன் நாட்டைச் சேர்ந்த இந்த அமைப்பு இந்தியாவில் காலூன்றுகிறது. இந்த அமைப்பு எப்படி இந்தியாவில் நுழைஞ்சது, இப்போ அதோட நிலை என்ன, வாங்க தெரிஞ்சுக்கலாம். 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி வருவாய் புலனாய்வு இயக்குநரகத்துக்கு சரக்கு ஆட்டோல ஒரு கும்பல் போதைப் பொருளை கடத்துறதா ரகசிய தகவல் கிடைக்குது. இதன் அடிப்படையா வச்சு புதுடெல்லி சங்கர் சாலை இருக்கக்கூடிய சர் கங்காராம் மருத்துவமனையோட போக்குவரத்து சிக்னல் பக்கத்துல வாகன தணிக்கைகளை ஈடுபடுறாங்க வருவாய் புலனாய்வு இயக்குநரகம். அப்போ அங்கு சந்தேகத்திற்கு இடமா வந்த சரக்கு ஆட்டோ வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொள்றாங்க. அப்போ சுமார் 272.80 கிலோ எடையுள்ள சட்டவிரோத போதைப் பொருள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதனை பறிமுதல் செஞ்ச அதிகாரிகள் அந்த சரக்கு ஆட்டோவையும் அதனை ஓட்டிட்டு வந்த ஓட்டுநர் அனில்குமார் அப்படிங்கிறவரையும் கைது பண்றாங்க. அனில்குமார்ட்ட விசாரணை மேற்கொள்ளும் போது மனு கோஸ்லான்னு ஒருத்தரை அனில்குமார் கை காமிக்க மனு கோஸ்லாவை கைது செய்து அவரிடமிருந்து 33.45 கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செஞ்சு கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்றாங்க டிஆர்ஐ அதிகாரிகள். விசாரணையில மனு கோஸ்லா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற சொகுசு கார்ல அதிக அளவுல போதைப் பொருள் இருக்குன்னு தகவலை கசிய விடுறாரு. இதை வச்சு அங்க போன அதிகாரிகள் மனு கோஸ்லா சொன்ன அந்த குறிப்பிட்ட சொகுசு கார்ல இருந்து 951 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை பறிமுதல் பண்றாங்க. இந்த நடவடிக்கையில கெட்டமைன் ஹைட்ரோகுளோரைட், மெத்தபெட்டமைன் உட்பட சுமார் 1256 கிலோ போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியா கருதப்பட்ட சரக்கு ஆட்டோ மற்றும் சொகுசு காரோட உரிமையாளர் தொழிலதிபரா இருக்கிற அமித்குமார் சிங் 2014 கைது செய்யப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் 4 மாதம் திகார் சிறையில் இருந்த அமித்குமார் சிங் 2018ஆம் ஆண்டுல தான் இடைக்கால ஜாமீன் கிடைச்சி வெளியே வர்றாரு. வெளியே வந்தவர் சும்மா இருந்தாருன்னா அதுதான் இல்லை. அவரு தொழிலதிபர் அப்படிங்கிறதுனால அவருக்கு சொந்தமான பிவிஎம் ஃபார்மா லிமிடெட், சில்லா டெய்ரி இந்தியா லிமிடெட், சில்லா பயோடெக்னாலஜி லிமிடெட், சில்லா இன்ஃப்ராடெக் லிமிடெட், கோ ஹெரிடேஜ் இந்தியா ஆகிய தொழிலையும் பார்த்துக்கிட்டு கூடவே யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு பண்றாரு. அதாவது எதுக்காக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டாரோ அதே போதைப் பொருள் தயாரிப்புல ஒரு புதிய பயங்கர அத்தியாயத்தை நோக்கி நகர்றார். அமெரிக்க அரசாங்கத்தின் கண்ணிலேயே விரல விட்டு ஆற்ற அளவுக்கு கொடூரமான கார்டல் ஜாலிஸ்கோ நியூவா ஜெனரேஷன் அப்படிங்கிற மெக்சிகன் ட்ரக் கார்டல் கூட யாருக்கும் தெரியாம இணைகிறார். இதனை தொடர்ந்து டெல்லி, அதாவது தலைநகர் டெல்லியை ஒட்டி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்துல கௌதம் புத்தா நகர் மாவட்டத்துல ஹஸ்னா தொழில்துறை பகுதியில மெக்சிகன் ட்ரக் கார்டல் கூட சேர்ந்து ஆய்வகம் அமைச்சு போதைப் பொருள் உற்பத்தியில ஈடுபடுறாரு. இதுக்கு இடைப்பட்ட காலத்துல உடல்நிலையை காரணமா காட்டி இடைக்கால ஜாமீன் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை நீடிக்கப்பட்டுட்டே வருது. இந்த நிலையில தான் கடந்த 2024 ஹஸ்னா தொழில்துறை பகுதியில போதைப் பொருள் ஆய்வகம் அமைச்சு போதைப் பொருள் உற்பத்தி செய்யப்படுறதா ஒரு ரகசிய தகவல் வருது. அந்த தகவலோட அடிப்படையில கிரேட்டர் நொய்டால இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் நிரம்பிய ஹஸ்னா பகுதியில 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி அன்னைக்கு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவும் டெல்லி காவல்துறையோட சிறப்பு பிரிவும் இணைஞ்சி ஒரு கூட்டு நடவடிக்கை மேற்கொண்டது. அப்போது மேற்கொண்ட அந்த சோதனையில போதைப் பொருள் உற்பத்தி செய்யும் ஆய்வகம் அங்கு ரகசியமா செயல்பட்டது வரதை கண்டுபிடிக்கிறாங்க. அங்கு இருந்து மட்டும் சுமார் 285 கோடி ரூபாய் சர்வதேச மதிப்பு கொண்ட 95 கிலோ மெத்தபெட்டமைன் மற்றும் அதை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட நவீன இயந்திரங்களையும் பறிமுதல் பண்றாங்க. இந்த போதைப் பொருள் ஆய்வகத்தை அமைச்சு இயக்குறதுல முக்கிய பங்கு வகிச்ச மெக்சிகன் நாட்டை சேர்ந்த ஒருத்தர், மும்பையை சேர்ந்த வேதியியலாளர் ஒருத்தர், டெல்லியை சேர்ந்த தொழிலதிபர் ஒருத்தர் மற்றும் திகார் சிறை கண்காணிப்பாளர் ஆகியோர் கைது செய்யப்படுறாங்க. இந்த கைதுக்கு இடைப்பட்ட காலத்துல தான் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு அமித்குமாருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் 2013ஆம் ஆண்டு கைப்பற்றப்பட்ட 1256 கிலோ போதைப் பொருள் தொடர்பான வழக்குல ரெகுலர் ஜாமீன் வழங்குது. ஆனா ரெகுலர் ஜாமீன் வழங்கப்பட்ட அடுத்த 2 மாதங்கள்ல தொழிலதிபர் அமித்குமார் சிங் மீண்டும் கைது செய்யப்படுறாரு.
ஆனா இவர் கைது செய்யப்பட்டதை என்சிபி மூச்சு கூட விடல. இங்கு முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இடைக்கால ஜாமீன்ல இருந்த அமித்குமார் சிங் மெக்சிகன் ட்ரக் கார்டலோட சேர்ந்து ஆய்வக அமைச்சு 6 ஆண்டுகளா போதைப் பொருள் தயாரித்து வந்ததை புலனாய்வு ஏஜென்சிகள் எப்படி கவனிக்க தவறுன்னு கேள்வி எழுது. அப்படின்னா எந்த அளவு மோசமா மத்திய அரசோட புலனாய்வு ஏஜென்சி செயல்பட்டு வருதுங்கிறத இந்த சம்பவம் உறுதிப்படுத்தி இருக்கு. அப்படி இல்லைன்னா இதுல கண்டிப்பா அரசியல் தலையீடு இருக்குதுங்கிறது தான் இது தெளிவா காட்டுது. அரசியல் இருக்குன்னு யூகிக்க பல காரணம் இருக்கு. ஏன்னா இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட ஒரு நபரின் பெயரை கூட என்சிபியோ அல்லது டெல்லி ஸ்பெஷல் செல் பிரிவோ வெளியிடாம மௌனம் காத்துது. இவ்வாறு என்சிபி நடந்து கொள்ளுமா அப்படின்னா அது இல்லை என்பது இதுக்கு முன்னாடி மேற்கொண்ட செய்தியாளர் சந்திப்பு மற்றும் வெளியிடப்பட்ட பத்திரிகை செய்தி ஆகியவற்றின் மூலமா தெரிந்து கொள்ள முடியும். எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி டெல்லியில 50 கிலோ சூடோ எஃபெட்ரின் என்னும் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருளை பறிமுதல் செய்றாங்க. இது தொடர்பா வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ற என்சிபி திமுகவின் என்ஆர்ஐ பிரிவு நிர்வாகியாக இருந்த ஜாஃபர் சாதிக் என்ற நபரை அதே ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி டெல்லியில வச்சு கைது பண்றாங்க. அதே நாளில் என்சிபியின் டெபுட்டி டைரக்டர் ஜெனரலாக இருந்த ஞானேஸ்வர் சிங் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியளிக்கிறார். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிகாரமிக்க நபர்கள் ஜாஃபர் சாதிக்கின் போதை மருந்து கடத்தலுக்கு பின்னணியில இருப்பதா சொல்லிட்டு கைது செய்யப்பட்ட நபர்களையும் கேமராக்களுக்கு முன்னாடி நிறுத்துறாரு. ஜாஃபர் சாதிக் திமுக நிர்வாகின்னு திரும்ப குறிப்பிட்டு பேசின அந்த என்சிபி அதிகாரி அத்தோடு நிற்கல. அதிகாரப்பூர்வமற்ற போலியா தயாரிக்கப்பட்ட ஒரு பத்திரிகை செய்தி குறிப்பையும் வெளியிட்டு அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்பட்டார். ஏன் அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றோம்னா, பத்திரிகையாளர் சந்திப்புல வெளியிட்ட பத்திரிகை செய்தி குறிப்பை அதிகாரப்பூர்வ இணையதளத்துல என்சிபி வெளியிடல. மேலும் அதே நேரத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு எதிராக ஆயுதமாக பாஜக அதை பயன்படுத்திச்சு. இந்த விவகாரத்தை தமிழ்நாட்டிற்கு பிரச்சாரத்திற்கு வந்த பிரதமர் அத்தனை மேடைகளிலும் பேசினார். அதே நேரம் மெக்சிகன் ட்ரக் கார்டல் நேரடியா இந்தியாவில கால் பதித்துள்ள வழக்குல கைது செய்யப்பட்ட நபர்களின் பெயரை கூட வெளியிடாம என்சிபி அதிகாரிகள் ரகசியம் காக்குறாங்க. இதுதான் இந்த வழக்குல முழுக்க அரசியல் காரணம் இருக்கக்கூடும் என்ற தோற்றத்தை ஏற்படுத்துது. ஆனா இந்த வழக்கை பொறுத்தவரை நீதிமன்ற ஆவணங்களை தேடி எடுத்து பார்த்ததுல தான் இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டவங்க தொழிலதிபர் அமித்குமார் சிங், திகார் சிறை வார்டன் நவீன்மன், ரவீந்திர ஜனார்தன், அம்ரீஷ் பூரி, மெக்சிகோ நாட்டை சேர்ந்த குட்டியரஸ் லூகோ குஸ்டாவோ உட்பட 5 நபர்கள் என்பதே நமக்கு தெரிய வந்தது. இந்த வழக்கில் கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கிய விஷயம் என்னன்னா, அமெரிக்க அரசே பயப்படுற உலகின் மிகவும் ஆபத்தான போதைப்பொருள் கடத்தல் கும்பலான கார்டல் ஜாலிஸ்கோ நியூவா ஜெனரேஷன் அமைப்பு எப்படி இந்தியாவுக்குள்ள வந்து எப்படி சத்தமே இல்லாம இத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு வந்தது அப்படிங்கிறது தான். 2024 கைது நடவடிக்கைக்கு பின்னர் தான் சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவங்களை கஸ்டடி எடுத்து என்சிபி விசாரணை மேற்கொள்ளுது. கடந்த 8 மாத காலம் என்சிபி மேற்கொண்டு வந்த தொடர் விசாரணையின் மூலமா தான் மிக பெரும் அதிர்ச்சியுற்ற உண்மையே வெளியே வந்திருக்கு. மெக்சிகோ நாட்டை சேர்ந்த இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பல் கிரிப்டோ கரன்சி மூலமா துபாய்க்கு பணத்தை மாற்றி பின்னர் அந்த பணத்தை ஹவாலா மூலமா டெல்லியில 3 தவணைகளா வழங்கப்பட்டிருப்பதா என்சிபியின் அறிக்கை கூறுது. இப்படித்தான் மெக்சிகன் ட்ரக் கார்டல் நேரடியா பணத்தை முதலீடு செஞ்சு இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறதுங்கிறத என்சிபி உறுதிப்படுத்தி அறிக்கை வெளியிட்டிருக்கு. இந்த கும்பல் எந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டா செயல்படுது அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல அமைக்கப்பட்ட அந்த ஆய்வகத்துல தயாரிக்கப்படுற போதைப் பொருளோட தரத்தை பரிசோதிப்பதற்காக மட்டும் தங்கள் குழுவை சேர்ந்த ஒரு நபரை இந்த அமைப்பு இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கு. அதையும் என்சிபி அதிகாரப்பூர்வமா வெளியிட்டிருக்கு. இந்நிலையில தான் இந்த வழக்குல மெக்சிகன் கடத்தல் கும்பல் பணத்தை கைமாற்றிய விஷயத்துல ஆய்வகம் அமைச்சு போதைப் பொருள் தயாரிப்புக்கு மூளையா செயல்பட்ட தொழிலதிபர் அமித்குமார் சிங்க்கு சொந்தமான ஜேபி கிரீன்ஸ் எனும் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடிய சொகுசு வீடு மற்றும் தொழிற்சாலை உள்ளிட்ட 9.2 கோடி மதிப்புடைய சொத்துக்களை சேஃப்மா அண்ட் என்டிபிஎஸ் ஆக்டின் படி என்சிபி கடந்த மாதம் முடக்கி இருக்கு. இதுக்கு அப்புறம் கடந்த ஜூன் மாதம் கார்டல் ஜாலிஸ்கோ நியூவா ஜெனரேஷன் அந்த அமைப்பை போதைப் பொருட்களை கடத்துறது மற்றும் அதற்கு தடையா இருப்பவங்களை கொடூரமா கொலை செய்கிற வன்முறை கும்பல் அப்படின்னும் அந்த கும்பலின் தலைவனை பற்றி தகவல் கொடுப்பவர்களுக்கு
$15 மில்லியன், அதாவது இந்திய மதிப்புல 120 கோடி ரூபாய் சன்மானமா வழங்கப்படுதுன்னு அமெரிக்கா அறிவித்திருக்கு. இந்த போதைப்பொருள் விவகாரத்துல அரசியல் உள்ளது அப்படிங்கிறதுக்கு மற்றொரு காரணமும் இருக்கு. இந்தியாவில் நடக்கிற அத்தனை குற்றங்கள் குறித்தும் ஆண்டுதோறும் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய தேசிய குற்ற ஆவண காப்பகம் கிரைம் இன் இந்தியா அப்படிங்கிற தலைப்புல ஆண்டு அறிக்கையை வெளியிட்டு வருது. இந்த அறிக்கையில் வெளியிடப்படும் தகவல்கள் எல்லாம் உள்துறை அமைச்சகம் குற்றங்கள் குறித்த தரவுகளை சேகரிப்பதற்காகவே தனியா உருவாக்கிய சாப்ட்வேர் மூலமா 89 டேட்டா சப்ளை மையங்கள் வழியா தரவுகளை சேகரிச்சு பல கட்ட சரிபார்ப்புக்கு பிறகுதான் கிரைம் இன் இந்தியா ஆவண அறிக்கையா வெளியிடப்படுது. ஆனா இந்த ஆவணத்துல சத்தமே இல்லாம 2018, 2020 மற்றும் 2021 ஆகிய 3 ஆண்டுகள்ல பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளோட அளவை முறைப்படி பாராளுமன்றத்திற்கும் தெரிவிக்காம NCRBயின் இணையதளத்திலும் அறிவிக்காம 2024 ஆண்டுல ஒரேடியா திருத்தி தில்லாலங்கடி வேலையை செஞ்சிருக்கு தேசிய குற்ற ஆவண காப்பகம். இதுல NCRB ஏற்கனவே வெளியிட்ட பறிமுதல் ரிப்போர்ட்டிற்கும் 2024 திருத்தப்பட்ட தரவுக்கும் இடையில 1,32,819 கிலோ ஹெராயின் வித்தியாசம் வருது. ஒரு கிலோ ஹெராயின் சர்வதேச சந்தை மதிப்புல சுமார் 7 கோடி ரூபாய். அப்படின்னா NCRB ஆவணத்தை மட்டும் திருத்தி வெளியிட்டு உள்துறை அமைச்சகம் சாதாரணமா கடந்து போயிருக்கக்கூடிய 1,32,819 கிலோ ஹெராயினோட சர்வதேச சந்தை மதிப்பு அப்படிங்கிறது சுமார் 9,29,733 கோடி ரூபாய் அப்படிங்கிறதுதான் இங்க முக்கியமான விஷயம். தலை சுத்துதா? நம்புங்க, அத்தனையும் உண்மை. ஏதோ வாய்க்கு வந்து சொல்லிட்டு போற கணக்கு இல்லை. இது இந்திய அரசாங்கத்தின் ஆவணத்தில் இருந்து மாயமா போச்சு என மறைக்கப்பட்டுள்ள கிட்டத்தட்ட 9.29 லட்சம் கோடி மதிப்பிலான ஹெராயின் என்னவானது அப்படிங்கிற கேள்வி கேட்க வேண்டிய எதிர்கட்சிகளும் ஏனோ மௌன விரதத்துல தான் இருக்குது. ட்ரக் ஃப்ரீ இந்தியா என்ற முழக்கத்தோட இந்தியாவின் உள்துறை அமைச்சகம் பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருது. ஆனா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இது தொடர்பா கைது செய்யப்படக்கூடிய நபர்கள் அரசியல் பிரமுகர்களாக இருந்தா, அதுவும் பிஜேபியை எதிர்க்கும் கட்சியா இருந்தா NDPA சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நோடல் ஏஜென்சியா தான் NCBயை வெளிப்படையா அரசியல் ஆதாயத்திற்காக மத்திய அரசு பயன்படுத்திக்கிட்டு வருது. இதுல வம்படியா நாங்களும் துணைக்கு வரோம் அப்படின்னு அமலாக்கத்துறையும் சென்று விடுவதா குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அரசியல் ஆதாயத்திற்காக NCB மற்றும் ED போன்ற ஏஜென்சிகளை பயன்படுத்துறதை நிறுத்திட்டு நாட்டிற்கு மாபெரும் அச்சுறுத்தலா உள்ள போதை மருந்து விவகாரத்துல மத்திய அரசு சுணக்கம் காண்பிக்காம விழித்துக் கொண்டு இனியாவது தீவிரமா செயல்பட வேண்டியது இந்த நேரத்துல மிக அவசியம். இல்ல அப்படின்னா இளைய தலைமுறையின் எதிர்காலம் மட்டுமில்ல, இந்தியாவுக்கே பேராபத்து காத்திருக்குது என்பதுல எந்தவித ஐயப்பாடும் இல்லை.